நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். தேங்க்யூ சார். பானு, நீங்க ஏதாவது ஒரு பிரேயர் சொல்லணுமா? நீங்க மதர் பி வித் மீ ரெடியா வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு அந்த இடத்துல நீங்க சொல்லலாம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய். ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே ஸ்ரீ அன்னையே சரணம். In the name of the mother, for the sake of the mother, by the power of the mother, with the strength of the mother, to all adverse harmful being or foes, I order to quit this place at once and forever. Sri Annaye Charanam. Priya, you please proceed with Mother be with me. Mother, be with me now and always. Envelop me with your presence. Raise and purify me with your touch. Inhabit me with your living image. Transform all dullness and darkness into bright and perfect faith. Transform all restlessness and agitation into inviolable calm and peace. Transform all attachment into a deep and stainless purity. Mother, liberate and change me. Perfect your child. Prayer for a disciple, Sri Aurobindo. அன்னையே, இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடனேயே இருங்கள். உங்களுடைய இருப்பினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஸ்பரிசத்தால் என்னை உயர்த்தி தூய்மைப்படுத்துங்கள். உயிரோட்டமுள்ள திருவோடு என்னில் குடியிருங்கள். எல்லா சோர்வையும் இருளையும் ஒரு பிரகாசமான முழுமையான நம்பிக்கையாக உருமாற்றுங்கள். எல்லா அமைதியின்மையையும் போராட்டத்தையும் மீற முடியாததோர் அமைதியாக உருமாற்றுங்கள். எல்லா பற்றுக்களையும் ஆழமான அப்பழுக்கற்ற தூய்மையாக உருமாற்றுங்கள். அன்னையே, என்னை விடுவித்து மாற்றுங்கள். உங்களது குழந்தையை முழுமையாக்குங்கள். ஒரு சாதகருக்கு அளிக்கப்பட்ட பிரார்த்தனை. ஸ்ரீ அரபிந்தோ. இனிய அன்னையாரின் பிரார்த்தனை. O Lord, I pray to thee. Guide my footsteps, enlighten my mind, that at every moment and in all things I may do exactly what thou wantest me to do. ஸ்ரீ அன்னையே சரணம். அன்னையார் நமக்கு அளித்துள்ள மந்திரம். Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. ஸ்ரீ அன்னையே சரணம். இந்த அருமையான திங்கட்கிழமை சத்சங்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்துள்ள இறை பெரும் கருணைக்கு நமது பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிப்போம். அத்துடன் இங்கு ஆர்வத்தோடு இணைந்துள்ள ஆன்மீக பெரியோர்களுக்கும் இனிய அன்னையாரின் பகவானின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். மேலும் இந்த அருமையான தொடரில் பரமேஸ்வரன் உமை அன்னைக்கு எடுத்து கூறிய ராமாயண பகுதிகள் அடங்கிய அத்தியாத்ம ராமாயணத்தினை ஒவ்வொரு சர்க்கமாக நமக்கு எடுத்து கூறி இன்று கிஷ்கிண்டா காண்டத்தின் இறுதி சர்க்கத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கும் நமது பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இனிய அன்பான நமது MKSR அவர்களுக்கு நம் பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் பிரமாற தெரிவித்துக் கொள்வோம். அத்துடன் இந்த அருமையான பகுதியில் நமக்கு ரொம்ப உயிரோட்டம் உள்ள பகுதி நிறைய இருக்கு. இது ஒன் ஆஃப் தெம். ரொம்ப the one which cannot be omitted at all. அது ஹனுமான் அவ்வளவு பலசாலி. ஆனா அவருக்கு அவருடைய பலத்தை அடுத்து ஒருவர் இல்ல உன்னால இது முடியும், நீ இதுக்கு செய்யக்கூடியவன் அப்படின்னு எடுத்து சொல்லும் போது அவருடைய வீரம் பராக்கிரமம் பல பங்கு அதிகரித்து
அவர் போய் இந்த பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் பண்றாரு. அது ஒரே தாவலாக பறந்து ஆகாய மார்க்கமாக இந்தியாவிலிருந்து இலங்கை வரை போறாரு. இந்த அருமையான பகுதியை இன்று நாம் காணப்போகிறோம். அதற்கு எவ்வாறு அவருக்கு உயிரோட்டமான நம்பிக்கை அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது. சார் கொடுத்த டைட்டில்லயே அவ்வளவு ஒரு எழுச்சி இருந்தது. மிக்க நன்றி சார். தங்களுடைய அருமையான விளக்கங்களுக்காக காத்திருக்கிறோம். தேங்க்யூ மேம். ஸ்ரீ அன்னையே சரணம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு வரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with its truth. Om Sri Aurobindo Mira. Open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. Lakshminatha Sama. The miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop, a time-made body also illimitable. A mighty transformation came on her, a halo, the indwelling deity, the immortal luster, that her litter face and tinted its radiance in her body's house, overflowing, made the air a luminous sea. I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your fearless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshminatha Samarambam Nathayamana Vatyamam Aswad Acharya Paryantam Vande Guru Parampara. Kujantam Rama Ramayati Madaram Madaraksharam Arushya Kavita Sakham Vande Valmiki Kokilam. Buddhirbalam Yashodhairyam Nirbhayatvam Arogata Ajatyam Vakpatatvam Cha Hanamat Swararat Bhavet. Vedavedye Parepumsi Date Dasaratatmade Vedaha Prache Dasadasite Sakshat Ramayanam Atmana. Tatupakata Samasa Sandhiyogam Sama Madhurupanathartha Vakyapaddam Raghuvarajaritham Muni Pranitam Dasasarasasavadam Nishamayattam Sri Raghavam Dasaratatmajam Aprameyyam Ajanubhavam Aravinda Talayataksham Ramam Nishacharatam Vinashakaram Namami Vaidegi Sahitam Suradrumatale Haime Mahamandape Madhye Pushpakamasre Manimaye Virasane Sustitam Agre Vachaiti Pravajanasate Tattvam Manabhya Param Vyakyantam Bharatadivihi Parivutam Ramam Bhaje Syambala. Namostu Ramaya Lakshmanaya Devi Tasmai Yanakatmajave Namotu Rudrani Yamanilebhyo Namotu Tanakani Marutkanebhyaha Nahi Ramat Paroloke Vidyate Satpate Siddhaha Somya Rama Nirikshasva Somyana Vadarena Ma Nanmayam Selvamam Nanam Nalgume Tinmayam Balavum Sedindi Teyume Senmavum Karanamum Endri Tirume Inime Rama என்று இரண்டு எழுத்தினார். பகவான் சங்கரர் உமாதேவிக்கு ராமாயண கதை சொல்லிட்டு இருக்கார். இந்த ராமாயண அவர் சொல்ற கதைக்கு ராமகீதா என்ற பெயர் உண்டு. ராமகீதா மகாத்மியம் கிருத்ஸ்னம் ஜானாதி சங்கர. முழுக்க தெரிஞ்சவர் ராமகீதையின் அத்தியாத்ம ராமாயணத்தை முழுக்க நன்னா தெரிஞ்சின்றவர், ராம மகிமை தெரிஞ்சின்றவர் பகவான் சங்கரர். அவனா சொல்ற பொழுது என்ன கவனிச்சு உமை கேட்டார், பார்வதி தேவி கேட்டா. திரும்பி இன்னொருத்தர் சொல்ற போது டக் டக்கு நம்ம மறந்து பட்டோம் பாருங்க. என்ன ஞாபகம் ஸ்லோகம் கூட மறந்து படும் இல்லையா? அது மாதிரி பாதிதான் ஞாபகம் இருந்தது. ஸோ அந்த பாதிய பிரம்மாவுக்கு சொன்னான்.
பிரம்மா வந்து கேட்டபோது எல்லாம் ஞாபகம் இருந்தது. ஆனா அவர் நாரதருக்கு சொல்ற போதும் அதுல பாதிதான் ஞாபகம் வந்தது. அந்த பாதிய நாரதர் சொன்னார். அதுதான் நமக்கு இன்னைக்கு அத்தியாத்ம ராமாயணம் கிடைச்சிருக்கு. அதை வியாசர் வந்து அத்தியாத்ம ராமாயணம் பேர் எழுதி இந்த மாதிரி செஞ்சு வச்சார். நாரதர் வால்மீகி சொன்னார், அவர் வால்மீகி ராமாயணத்தை எழுதினார். ரெண்டு பிரம்மா நாரதருக்கு சொன்னார். அந்த நாரதர் சொல்றது பிரம்மாவுக்கு சொன்னதை கேட்டு வியாசர் இந்த அதே 7 காண்டங்கள்ல அத்தியாத்ம ராமாயணத்தை எழுதி வச்சார். அந்த அத்தியாத்ம ராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டத்துல நமக்கு கடைசி சர்க்கத்துக்கு வந்திருக்கும். ஆரம்பத்துல இருந்து பால அயோத்தியா, அரண்ய கிஷ்கிந்தா என்று 7, 10, 9, 10, 9, 7, 9, 16, 10, 26, 9, 35 சர்க்கம் பார்த்தோம். அந்த 39 கடைசி சர்க்கத்துல 9ஆவது சர்க்கத்துல 29 ஸ்லோகம். அந்த 8ஆவது சர்க்கம் வரைக்கும் 2165 ஸ்லோகங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம அந்த பாக்கி 29 பார்க்க போறோம். அது இன்னைக்கு பார்த்து முடிச்ச உடனே 2194 ஸ்லோகங்கள் பார்த்திருப்போம். சம்பாத்தி கலையும் போயிட்டார். பகவான் சங்கரர் உமைக்கு கதை சொல்றார். பார்வதி சம்பாத்தி கலையும் போயிட்டார். சம்பாத்தி கிளம்பி போன உடனே இந்த எப்படிடா சமுத்திரத்தை தாண்டது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கண் முன்னால நின்றது. எல்லாரும் சர்க்கார் ஆஃபீஸ் என்ன பண்ணா, ஏதாவது பிரச்சனை இருந்தாக்கா அப்படியே ஒரு மீட்டிங் போடும் அப்படின்னு விடுவா. அவனை கூப்பிடு இவனை கூப்பிடு மீட்டிங் போடணும், சட்டப்ப மீட்டிங் அப்படின்பா. அது மாதிரி கங்கத்தூர் மீட்டிங் போட்டோம். மீட்டிங் போட்ட போது ஜாம்பவான் முதல்ல எழுந்து சொன்னார். பிகாஸ் இட் சீனியர் மோஸ்ட். அவர் சொன்னார், அந்த காலத்துல வாமன அவதாரம் நடந்தது. அது கிருத்தயுகம். கஷ்யபருக்கு மகனாக அதிதித்துக்கு மகனாக வாமனன் பிறந்தார். மகாபலியின் யாகத்துக்கு சென்றார். அங்கு வந்து திருவிக்கிரமான அவதாரம் எடுத்தார். திருவிக்கிரம அவதாரம் எடுத்த போது ஆகாசமெல்ல ஒரு பாதத்தை அளந்துட்டார். அந்த பாதத்தை நான் வந்து 24 முறை பிரதட்சணம் பண்ணேன் அப்படின்னு ஜாம்பவான் சொன்னார். சொல்லிட்டு கொஞ்சம் குரல் கம்மி போன குரல்ல, அப்போ அவளோட பலம் இருந்தது அங்கடா. நவ் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் கிராஸ் திஸ் ஓஷன். என்னால அப்படி போக முடியும்னு தோணலை அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். அங்கதான் சொன்னா, சுவாமி உங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது, நீங்கள் என்னுடைய தலைவர், சுகமா இருங்கோ. என்னுடைய வீரத்தை அரைஞ்சு பார்த்தாங்க அங்க போயிடுவேன், பட் திரும்பி வர்றது முடியுமான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னு. இப்படி எல்லாம் ஒருத்தர் பேசி இருக்கிற போது ஜாம்பவான் சொன்னார், பாரு இங்க ஒரு ஆசாமி இருக்கார் நம்மோட. அந்த ஆசாமிக்கு தான் அங்க போயிட்டு வர்றதுக்கு பலம் உண்டு. போயிட்டு பத்திரமா திரும்பி வருவார். தேவியை பார்த்துட்டு பேசிட்டு திரும்பி வருவார். தேவி கிட்ட அடையாளமாக பகவான் ராமர் வந்து ஒரு மோதிரத்தை கொடுத்துருக்கார். அது கொடுத்துட்டு பகவான் சீதையை பார்க்கறதுக்கு அடையாளம் என்னன்னு ராமர் கேட்டா பதில் சொல்றதுக்கு சீதை கூறக்கூடிய அடையாளங்கள்லாம் எடுத்துட்டு வருவார் அப்படின்னு சொன்னார். ஒரு மூலையில வந்து ஏதோ ஆகாசத்தை பார்த்து ராமராமா ஜபிக்கிற மாதிரி ஹனுமார் உட்காந்து இருந்தார். அவர்கிட்ட போனார். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி உனக்கு உன்னுடைய எவ்வளவு திறமை இருக்குன்னு உனக்கே தெரியாது, ஏன்னா அது மறந்துபடும், அது மறந்துடுவே நீ. அது ஏன்னா 2 பேசேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த ஒரு வால்மீகி ராமாயணத்துல ஹனுமாருக்கு என்ன ஆச்சுன்னா, ஹனுமார் பிறந்த உடனேயே பசி வந்துடுது. வாயு பகவானுக்கும் கேசரிங்கிற வாடர அஞ்சனை தேவிக்கும் அவர் பிறந்தவர். அப்படி ஒரு தேவ நிர்மிதம் அப்ப ஏற்பட்டது. கேசரிங்கிற வானர் இங்கேயோ யாரோட இந்திரனுக்கு சண்டை போட போயிருந்தார் ராட்சசோட. அப்ப வந்து அங்க வந்துட்டு அஞ்சனை வாய்க்கு கர்ப்பம் ஏற்பட்டது, குழந்தை பிறந்துடுது. குழந்தை பிறந்தது கேசரி அப்பா வானர், அதனால இவரும் குழந்தை வானர முகமாக பிறந்தார்.
ஒரே பசி குழந்தைக்கு. அது இருக்கிற பலத்தினால தூப்பு ஒரு எம்பி சூரியனே பிடிச்சி உதயமாயிட்டு இருந்த சூரியன் செகச்சவே இல்லை, அது ஒரு பழம் அப்படின்னு நினைச்சு அது பறிக்க போச்சு. அன்னைக்கு கிரகணம். ராகு சூரியனை பிடிக்கிற ஒரு நேரம். ராகு சூரியனை பிடிச்சு தன்னுடைய ஒரு பெருமையை நிலைநாட்டிக்கொண்டு வந்துட்டு இருந்தான். இவர் பெரிய உருவத்தோட ஒரு குழந்தைன்னு கவனிக்கல. பார்த்த உடனே அவன் இந்திரங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணான். நீ எனக்கு உரிமை கொடுத்த சூரியனை ஒரு நாளைக்கு நீ கிரகணம் பண்ணலான்னு, சந்திரனையும் கிரகணம் பண்ணலான்னு உரிமை கொடுத்த, இப்ப யாரோ இன்னொரு பூதத்தை அனுப்பிச்சிருக்கிய, இஸ் இட் ப்ராப்பர் அப்படின்னு அவங்ககிட்ட சண்டை போட்டான். இதெல்லாம் கேட்டு இந்திரன் யோசனை பண்ணி என்ன இருந்ததுன்னு பார்க்காம, யாரோட அந்த பூதம் கூட அந்த ராகு அவன் கொஞ்சம் முட்டாளாச்சே அப்படின்னு பார்க்காம வந்துட்டு இருந்த ஹனுமார் குழந்தை வாயில வஜ்ரத்தை அடிச்சுட்டான். ஹனுமார் மூர்ச்சி ஆகி அது இன்னும் மூஞ்சி முன்னாடி வந்துடுத்து, கீழே விழுந்துட்டார். வாயு பகவானுக்கு ஒரே கோபம், ஒரே வருத்தம். குழந்தை வாரி எடுத்துட்டு குகைக்குள்ள போய் அடக்கிட்டுட்டார். எத்தருக்கும் உலகத்துல மூச்சு விட முடியல. ஸோ இப்ப எல்லாரும் பயந்து போய் இந்த பிரம்மா கிட்ட சொன்ன போது பிரம்மா குகைக்கு வாயு ஆசுவாதம் பண்ணி இந்த குழந்தையை கையில் எடுத்து தடவி கொடுத்தால் குழந்தைக்கு நோவெல்லாம் போயிடுது. அப்ப நிறைய வரம் கொடுத்தார். என்னுடைய பிரம்மாஸ்திரத்தால் இவனுக்கு பயம் கிடையாதுன்னார். அப்புறம் சூரியன், இந்திரன், வருணன், குபேரன் எல்லாருக்கும் பார்த்து நீங்க இவருக்கு வரம் கொடுங்கோ, இவனால வருங்காலத்தில் விஷ்ணு ராமனா பிறக்க போறாரு, அவருக்கு ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு வரம் கொடுக்கணும். அது எல்லாரும் வரம் கொடுத்தார். அதனால எந்த அஸ்திரத்தினாலையும் ஹனுமானுக்கு பயம் கிடையாது, ஒரு மரண பயம் கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமை. அங்க அந்த சுமுகம் முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு கதையை படிச்சல மறுபடியும் யூ கேன் ரெஃப்ரெஷ் இட் யுவர்செல்ஃப். ஏற்கனவே ஹனுமத் பிரபாவம் பார்க்கிற பொழுதும் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் அந்த ஒரு பேசேஜ் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு. அதான் பிராட்டியை பிரைஸ் பண்ற செய்தி ராமனை பார்த்து, ஹனுமானை பார்த்து. விக்ராந்தஸ்தம், ஏகப்பட்ட பராக்கிரமம் கொண்டு பிராக்யஸ்தம். அதே சமயம் நீ ஒரு மதிகட்ட கும்பகர்ணன் மாதிரி ஒரு மதிகட்ட ஒரு பராக்கிரமம் இல்லை, வேறு கிளவு மூட பலம் இல்லை, ஒரு முட்டாள் காட்டு எருமைக்கு இருக்கிற பலம் மாதிரி பலம் இல்லை, புத்திசாலி. பிராக்யஸ்தம் வானரோத்தம ஏன இதம் ராட்சச பதம் துவயா ஏகேன பிரதர்ஷிதம். நீங்க தனியா வந்த இந்த ராட்சசருடைய ராஜதானி மேல காலை வச்சு டங்கு டங்கு டங்குன்னு திமிசு போடுற மாதிரி மிதிச்ச. அந்த காலத்துல சீலிங் போடுறதுனாக்கா செங்கல், சுண்ணாம்பு எல்லாம் போட்டு ஒரு கலவை போடுவான். கலவை போட்டு வச்சு திக்கா போட்டப்புறம் அதை வச்சு கட்டல் போச்சு எல்லாம் டங்கு டங்கு திமிசு போடுவான். அது ஃபோமா இருக்கும். அது அப்புறம் அடுத்த நாளைக்கு தண்ணி விடுவா, ஃபோம் ஆயிடும். இப்போ அதே கான்கிரீட் தான், பட் இப்போ மெஷின்லாம் வந்துடுறது, வைப்ரேட்டர் வருது, அது இது இதெல்லாம் எடுக்கிறது மெஷின் டெக்னாலஜி. அப்போ ஹேண்ட் டெக்னாலஜி இந்த திமிசு போடுவோம். அது மாதிரி போட்டு திமிசு போட்டு அடைச்சிட்டு அப்படின்னு பிரைஸ் பண்ற சீத்தை. உடனே அவருக்கு ஞாபகம் வந்துடுது, எஸ் நான் போறேன், அழைச்சிட்டு போறேன், அங்க போய் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்பொழுது நம்ம ராமச்சரித் மானஸ்ல ஹனுமான் சாலிசால அவர் எப்படி மகா புத்திசாலி, சிவனுடைய அம்சமாக பிறந்தவர் என்பதை துளசிதாசர் வர்ணிக்கிறார். சங்கர சுவன கேசரி நந்தன தேஜ் பிரதாப் மகா ஜக் பந்தன. சங்கர சுவன, பகவான் சங்கரருக்கு பிடிக்கும், அவரால் பிரைஸ் பண்ணப்பட்டவர். கேசரி நந்தனன், கேசரிக்கு பிள்ளையா பிறந்தவர். தேஜ் பிரதாபத்துக்கு இணையில்லாதவர். மகா ஜகபந்தன, எல்லா உலகம் முழுவதும் அவரை வணங்குகிறது அப்படின்னு ஒரு தோகா. இன்னொரு தோகால வித்யாவான் குணி அதி சாத்துரு ராமகானு கரிஷே கோ ஆத்துரு கரிபே கோ ஆத்துரு. வித்யாவான் குணி, ரொம்பவும் அதி சாத்துர், ரொம்ப கெட்டிக்காரர்.
ஸோ சங்கருடைய மேனிஃபெஸ்டேஷன் வித்யாவான், எஜுகேட்டட், ஹைலி வர்ச்சுவஸ் அண்ட் கிளவர், சத்துர், கிளவர். ராமகாஜ், எது ராமனுடைய செய்ய வேண்டிய காரியமோ கரிபேக்கோ ஆத்துர், உடனே வேகமா செஞ்சு முடிச்சு கூடிவர் அப்படின்னு அந்த ஹனுமான் சாலிசா சொல்லும். அத ஹனுமானுக்கு அந்த மாதிரி தைரியம் வந்த உடனே அவர் சொல்ற, சகா உத்திஷ்ட குரு, நீ ஏந்திரு, ஏந்திரு, ராமஸ்ய காரியம் நக, எங்களுக்கு கவலை போக்கும்படி சூரத்தை குணமுள்ளவனே செஞ்சு முடி அப்படின்னு ஹனுமானை பார்த்து ஜாம்பவான் ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு. உத்திஷ்ட குரு ராமஸ்ய காரியம் நகா பாகி சூப்ரதா, எங்களை எல்லாம் பார்த்து அந்த காரியத்தை முடிச்சு எங்களை காப்பாற்றும். அப்போ ஹனுமான் சொல்ற, லங்கையித்வா ஜலநிதம், இந்த ஜலங்களுக்கெல்லாம் நதியான ஓஷன், எவ்வளவு நதிகள் கொட்டினாலும் அதனுடைய அளவு மாறுமா? ஜலநிதியம், லங்கையித்வா ஜலநிதியம் கிருத்வா லங்கம் பஸ்மசாத், அந்த லங்கையை ஒரு காலத்துக்கு பிறகு சுட்டு எரிச்சிட்டு சாம்பல் மேடா ஆக்கிவிட்டு, ராவணம் குலம் கத்தா, ராவணனை குலத்தோடு நாசம் பண்ணி, ஏஷிய ஜனகநந்தனி, ராவனுடைய பாரியை ஜனகனுடைய குமாரியை எடுத்துன்னு வருவேன். என்ன சொல்றார்? தாண்டுவேன், தாண்டிட்டு ராவணன் மேல தங்க மேல கலை மேல காலை வைப்பேன், லங்கையை எரிப்பேன், சீத்தி எடுத்துட்டு வந்துடுவேன். யதா பதத்வா கலை ராஜ்யம், ராவணம் வாமபாணினா ஒரு கையினால ராவனுடைய ராஜ்யத்தை தூக்கிட்டு வந்துடுவேன் அவங்க கிடைக்கலன்னாக்கா. சப்போசிங் ஐ எம் நாட் ஏபிள் டு சி ராமா, நான் என்ன பண்ணுவேன்? சொர்க்கலோகத்துக்கு போவேன், அங்கேயும் தேடுவேன். அங்கேயும் கிடைக்கலன்னா அந்த லங்கையை பெயர்த்தெடுத்து இருக்க தூக்கிண்டு லங்கம் பர்வதாம் திருத்வா ராமஸ்யாகிரே கிருபாமி, கையில கொண்டு ராமனுக்கு முன்னால அவருக்கு சமர்ப்பிப்பேன். பகவான் ராமா, இதோ லங்கை, இதோ ராவணன் கயத்துல கட்டி கொண்டு வந்திருக்கேன், இதோ பிராட்டி என்று சமர்ப்பிப்பேன் அப்படிங்கிறார். அப்போ ஹனுமானுக்கு ஜாம்பவான் கொஞ்சம் காம் டவுன் பண்றார். கொஞ்சம் இவ்வளவு உத்தேஜமாக பண்ணாத, ஏன்னா ராமர் ராவணனை நான் நாசம் பண்ணுவேன்னு சபதம் பண்ணியிருக்கார். நம்ம குறுக்கிட்டு இது மாதிரி எல்லாம் ஆசிரியப்பட்டு ஒன்றும் காரியம் பண்ணக்கூடாது. சீத்தையை பார், பேசு, ராவணனை மிரட்டு, லங்கை ஏறி இதெல்லாம் பண்ணு, பட் தென் யூ ஷுட் நாட் டூ எனிதிங் லைக் பிரிங்கிங் சீதா அண்ட் ஆஃபரிங் ஹர் சேஃப்லி டு ராம். அது பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி அடக்கிறார். லங்கை அதை கேட்டுட்டு அவரும் சரின்னு தலையாட்டுறார். அப்படியே சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாம்பவன் நமஸ்காரம் பண்ணிட்டார், அந்த மலை மேல ஏறிக்கிறார். அப்படித்தான் அந்த கதை போறது இல்லையா? ஜாம்பவானுடைய சொற்களை கேட்ட ஹனுமான் மிகவும் நிறைந்தார், மனம் நிறைந்தவராய் பிரம்மாண்டத்தையே பிளந்து விடுமா போல் கர்ஜனை செய்தார். இன்னொரு திருவிக்கிரமர் போல் மாபெரும் மலை போன்ற உருவம் எடுத்துக்கொள்ள, கடலை தாண்டுவேன், லங்கையை தூக்குவேன், உற்றார் உறவினரோடு லங்கையை ராவணனை கொன்று சீத்தையை கொண்டு வருவேன்.
ராமனுடைய கழுத்தில் கயிற்றை கட்டி இழுத்து வருவேன். மலையோடு கூட லங்கையின் இடது கையால் பறித்து எடுத்துக்கொண்டு ராமபிரபுவின் சன்னதியில் டக்குன்னு கீழே போடுவேன். மங்களம் பொருந்திய ஜானகியை பார்த்து விட்டு திரும்புவேன். அப்படிலாம் கர்ஜனை பண்றார். அப்பதான் ஹனுமான் இத்தகைய வீர மொழிகளை கேட்ட ஜாம்பவான் பெண் அரசியான சீத்தையை உயிரோடு பார்த்து விட்டுவான். சுருக்கமா இருக்காளா அப்படின்னு பார்த்து விட்டுவான். அவ ஏதாவது செய்தி சொன்னா அதை கேட்டுடுவான். பின்னர் ராமனோடு கூட செல்லும் போது உன் பராக்கிரமத்தை காட்டலாம். பிறகு ராமர் அங்கே படையெடுத்து போற ஒரு காலம் வரும் இல்லையா? சுக்ரீவன் படையெல்லாம் அதுக்குத்தான் சேர்த்திருக்கான். அப்பொழுது உன் பராக்கிரமத்தை காட்டலாம். ஆகையால் ராமசெயல் வாசலும் வாயுதேவன் உன்னை பின்தொடர்வான், உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ஒரு மாதிரி அவனை அடக்கி சமாதானம் பண்ணி ஜாம்பவான் அவருக்கு புத்திமதி சொல்றார். அப்போது பெரிய மலை, இன்னொரு மலை போல உருவம் எடுத்த ஹனுமானை பார்த்து அந்த மலையில் இருந்த ஜீவராசிகள்லாம் பயந்து போய் வெளியில போயிட்டாலும். இவர் வேகமா எழுந்து போறார். அந்த வேகத்துல அங்கிருந்த மலையில் இருந்த மரங்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கி பயிர்காத்தினால வேகத்தை சூழப்பட்டு அந்த பயிர்காத்துக்குள்ளேயே பூந்து வெளியில தூரம் போறது போல போயிடுதான். இந்த புயல் காத்தால் இழுக்கப்பட்ட மரங்கள் வேரோடு பிடுங்கப்பட்டு புயல் காற்றோடு காற்றாக செல்வது போல் இவருடைய புயல் காற்று வேகத்துக்கு ஈடு கொடுக்கமாமல் அந்த மரங்கள் வெகு தூரம் வரை சென்று பிறகு பொத்து என்று 1 by 1 சமுத்திரத்தில் விழுந்தது. அது ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்தது. தேவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி உமா மகேஸ்வரர்களுக்கிடையே நிகழ்ந்த உரையாடல் ஸ்ரீமத் அத்தியாத்ம ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் 9வது சர்க்கம் முற்றிற்று என்று இந்த சர்க்கத்தை சங்கரர் நிறைவு பண்றார். அடுத்த சர்க்கம் நமக்கெல்லாம் ரொம்பவும் ஃபேவரேட்டான சுந்தர காண்டம். அதை நம்ம அடுத்த வாரத்திலிருந்து பார்ப்போம். இனி உங்களுக்கு ஹனுமாரை பற்றி ஏதாவது சந்தேகம் கேட்கணுமா, இல்லை ஜாம்பவான் சொன்னதை பற்றி கேட்கணுமா அப்படின்னு. இந்த ஜாம்பவான் இந்த திருவிக்கிரமர்ல 24 தடவை பிரதட்சணம் பண்றேன்னு சொன்னார் இல்லையா? அங்க அதை பத்தி ஒரு பிரஸ்தாவம் திருப்பாவையில வருது. திருப்பாவையில என்ன வருதுன்னா, மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவார், மேலையார் செய்வன வேண்டுவன கேட்டு ஏல் ஞாலத்தை எல்லாம் முரர்வன போல் பால் அன்னவண்ண பாட்டு தன்னிவே சால பெரும்பறைய என்று வருது. அன்னைக்கு எல்லாம் வேணும், ஆதி வேணும், புது விதானமே, பெரும் பல்லாண்டு இசைப்பாறை, கொடி விளக்கே, கொடியே, விதானமே, இதெல்லாம் உன்னால முடியும், ஆளில படத்துல பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தினியே அப்படின்னு ஆண்டாள் சொல்றதாக அந்த 26வது பாசம். அந்த பறைங்கிற போது பகவான் என்ன சொன்னாரா, பறைன்னு கேட்டபோது அடிக்கடி பறை சொல்லுவார். அந்த திருப்பாவையில நாராயணே நமக்கே பறை தருவான் இப்படி ஆரம்பிக்கும். என்ன பறைன்னு கேட்டபொழுது பகவான் ராம் கிருஷ்ணன் இந்த ஒரு கொட்டு பறை தட்டப்பட்ட அடுக்கு அந்த பறையைத்தான் நினைச்சுட்டாராம். இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா, நாங்க சொல்றது இதெல்லப்பா, இவ்வளவு அசடா இருக்கே நீ, நாங்கள் சொல்ற பறை வேறு,
ஒன்னே பாடக்கூடிய அந்த பறைய பரிசு கொடுன்னு கேட்கிறாராம். அப்போ பகவான் என்ன பண்றாரா, கிருஷ்ணர் வந்து ஜாம்பவான் அடிச்ச அந்த 24 தடவை பிரதட்சணும் போது அடிச்ச பறையை கொண்டு போய் இந்த கோபிகள் முன்னால வச்சாலாம். அவளை கழுக்குன்னு கைக்கு பின்னாடி சிரிச்சுட்டு, இப்படிலாம் இப்படி இருக்கே நீ, திஸ் இஸ் நாட் வாட் வி வாண்ட், வி வாண்ட் த பறை விச் இஸ் ஒன்லி யுவர் பிளெஸ்ஸிங். உன்னை பற்றி பாடுவதற்கு, உன்னை பற்றி நினைத்து கொண்டே இருப்பதற்கு. இற்றை பறைகள்வார் நன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் 7 பறைக்கும் முந்தன்னோடு உற்றுமையாவோம், உமக்கே நாம் ஆட்செய்வோம், மற்ற காமங்கள் மாற்று என்று சொன்னதாக திருப்பாவை போகும். ஸோ இன்னைக்கு அந்த 24 தினம் பிரதட்சணை சொல்ற போது அந்த திருப்பாவை ஞாபகம் வராம இருக்காது. அதனால அதையே நம்ம பார்ப்போம். இனி உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தாக்கா அதற்கான நேரம். ராதாராணிமா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். நமஸ்காரம்மா. தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, 2 நாள் முன்னாடி தான் சோனி டிவி ராமாயணத்துல இந்த போர்ஷன் தான் போறது. அதாவது ஹனுமான் எப்படி அவருடைய இதை மறந்து போனார்னு கடற்கரையில, அப்ப ஜாம்பவான் அவருக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி எல்லா சீனையும் வச்சிருக்கா. ஆமா ஆமா, அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இன்னைக்கு நீங்களும் அதே போர்ஷன்ல இருக்கோம். எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல. தேங்க்யூ. எனக்கு அந்த ரீசன் தெரியாம இருந்தது, அவர் ஏன் மறந்து போயிட்டாருன்னு. இப்ப நீங்க அனுப்பினேள் பாருங்க இந்த இது வாட்ஸ்அப்ல, அத படிச்ச உடனே இன்னும் புரிஞ்சுது. ஏன்னா அவ இன்னும் அது வரைக்கும் வரல. அந்த குகையில வந்து எல்லா சுவாமிகளும் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கற வரைக்கும் வந்திருக்கா. ஆமா, அப்புறம் அவருக்கு வந்து இந்த பவர் வந்தவொடனே அவர் இப்படி எல்லாம் துவம்சம் பண்ணாருங்கிறது இத படிச்சுதான் தெரிஞ்சது. ஆமா, அது குழந்தையா மஸ்தி பண்ணிருக்காரு எல்லாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இப்படித்தான் ஏற்படும்பா. நம்ம ஒரு முக்கியமான கட்டத்தை படிக்கிற போது வேற ஏதோ ஒரு கட்டம் வேற இடத்துல சொல்லப்பட்டு தட்டு கண் முன்னால வரும். அதெல்லாம் ஒரு வேடிக்கை, ஒரு இறைவன் பண்ற, நமக்கு முன்னால் பண்ற வேடிக்கை. இறைவன் ஆல்சோ இஸ் a sense of humor அதுல பண்றாரு. அதனால நமக்கு தெரிய வருது. தேங்க்யூ சார், வெரி ட்ரூ சார். அங்க லைஃப் டிவைன்ல டிவைன் லீலா எல்லாம் வருது இல்ல, அது நமக்கும் ஒரு துளி. I know. ஏஸ்மா பங்கஜம்மா சொல்லுங்க. நமஸ்காரம் சார். வந்து ரொம்ப அருமையா இருந்தது எப்பவும் போல. இதுல வந்து நீங்க வந்து அத்வைத ராமாயணத்துல வால்மீகி ராமாயணத்தோட அந்த பாராகிராஃபும் 2 வந்து சொல்லியிருக்குங்க. அப்புறம் துளசிதாசனுடைய ஹனுமான் சாலிசா பத்தியும் சொல்லியிருக்குங்க. இவ்வளவு தெரிஞ்சுக்கணும் நாங்க. அப்பதான் வந்து ஆசிரியர் வந்து அந்த குழந்தை பருவத்திலேயே அந்த எப்படி எல்லாம் கேட்பாங்க குழந்தைகள்லாம், அந்த ஏன் வாய் ஆஞ்சநேயருக்கு வாய் மட்டும் இவ்வளவு அந்த இதெல்லாம் சகப்பா இருக்க கண்ணங்கள்லாம் அப்படின்னு என்ன ரொம்ப அதைதான் ஸ்பெசிஃபிக்கா குழந்தைகள் கேட்கும். அதுகளுக்கு எல்லாரும் சூரியனியாக வணங்கிட்டார் அப்படின்னு கேட்பார்கள் குழந்தைகள். அதுக்கப்புறம் கதையெல்லாம் சொல்லி அந்த சொல்லுறது அந்த ஆஞ்சநேயரோட கதையும் அவ்வளவு பலசாலியானவர் அவர் அப்படின்னு. அதே மாதிரி நீங்க வந்து எல்லா இதையும் எடுத்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை. அப்புறம் வந்து இந்த மாலை மணிவண்ணா திருப்பாவை பாட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. அது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. இந்த மார்கழி மாசத்துல வந்து சொல்வா, அந்த கிருஷ்ணரை வந்து இந்த கோபி அந்த ஆண்டாளோட பாடலாம் போய் கூப்பிடும்போது அந்த அப்போ வந்து இந்த மாலை மணிவண்ணா பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவா. அந்த பறையெல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருஷ்ணனை அழைக்கிறதுக்காக, அவர் வெளியில வர்றதுக்காக அவ்வளவு இதுவா சொல்வா அப்படின்ட்டு அந்த ஞாபகம் வந்தது எனக்கு. ரொம்ப மொத்தத்துல ரொம்ப அருமை, ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி. தேங்க்யூமா. தேங்க்யூ.
தேங்க்யூ சார். அதோட மார்கழி இஸ் கமிங் க்ளோஸ். அதனால நம்ம காண்டால் குறுக்க வந்து நின்னுட்டாங்க. மார்கழி கமிங் க்ளோஸ். நளினிமா சொல்லுங்க. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம்மா. ஜாம்பவான் நமஸ்கார். ஜாம்பவான் வந்து கிருஷ்ணாவதாரத்திலயும் வரார். ஆமா, கிருஷ்ணாவதாரம் பண்ண கொடுக்குறாரு. கிருஷ்ணாவதாரத்து ஜாம்பவதி. அதே மாதிரி ராமாவதாரத்துக்கு முன்னால இருந்திருக்காரா? இருந்திருக்கு. திருவிக்கிரம ராமாவதாரம் முன்னாடி தானே. திருவிக்கிரமவதாரம் கிருத்தயுகம், ராமாவதாரம் திரேதாயுகம். முன்னாடி இருந்திருக்காரு. கூட வெரி லாங் லைஃப். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு கொட்டாய் விட்டாராம் பகவான் பிரம்மா. அதுல இருந்து ஜாம்பவான் உற்பத்தி ஆனார். அதனாலதான் கதை அதுல. தேங்க்யூ மாமா. செமந்தகமணின்னு ஒண்ணு இருந்தது. அது வந்து வாசுதேவர்கிட்ட கொடுத்துருங்கோ, சாதாரண பீப்புள் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன போது சத்யபாமா அவனுடைய அப்பா கிட்ட இருந்தது. அவ கொடுக்க மறுத்துட்டான். அந்த செமந்தகமணி வந்து காணா போயிடுச்சு. அந்த சத்யபாமனுடைய அப்பா காட்டுக்கு போன போது ஒரு சிங்கம் கொன்னுடுத்து. அந்த சிங்கம் கொன்னுட்ட உடனே அங்க காட்டுக்கு வந்து காட்டுல இருந்து ஜாம்பவான் அந்த காட்டுல இருந்தாராம். அந்த காட்டுல இருந்துட்டு இந்த சிங்கத்தை கொண்டு விட்ட அந்த கழுத்துல இருக்க மணி இருந்த உடனே அந்த மணி எடுத்துண்டு சத்யபாமாவனுடைய அப்பா கழுத்துல இருந்த மணி எடுத்துண்டு தன் குகைக்கு போய் தன் பொண்ணு கிட்ட கொடுத்தாரு. அவ பேர் ஜாம்பவதி. கிருஷ்ணன் பேர்ல திருட்டு பட்டம் வந்தது. இதுதான் வந்து கேட்டான், கிருஷ்ணன் கேட்டான், கொடுக்கல. அதனால ரொம்ப ஈஸியா அந்த காலத்து கிருஷ்ணனை பத்தி குறை சொல்லிடுவான். பகவான் தெரியாம குறை சொல்லிடுவான். கிருஷ்ண குறை சொல்லி தன் பேரு திருட்டுப்பட்டதை எடுக்கிறதுக்காக ரமான் காட்டுக்கு போனார். ஹி ட்ராக்டு எங்க போனார் அப்படின்னு பண்ணும்போது தென் ஹி கம் டு த பேட்டில் ஃபீல்டு. சிங்கம் அண்ட் திஸ் சத்யபாவனுடைய அப்பா. அதுக்கப்புறம் ஜாம்பவான் கரடி அந்த இடத்துல போனதை பார்த்தா ஜாம்பவான் குகைக்கிட்ட போனார். இந்த குழந்தை வச்சு விளையாடிட்டு இருந்தது. அது குடும்பம்னு கேட்ட போது ஐயோ நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன போது அதுக்குள்ள ஜாம்பவான் வந்துட்டார். ஸோ ஜாம்பவான் கிருஷ்ணா ஃபாட் ஃபார் 24 days. ஒருத்தருக்கும் தோல்வி ஏற்படல. கிருஷ்ணனால ஜெயிக்க முடியல. ராம பிரபாவம் முழுக்க இருக்கிறதுனால கிருஷ்ணனால ஜாம்பவான் ஜெயிக்க முடியல. தென் ஜாம்பவான் கண் முன்னால ராமராக அவர் காண்பிச்ச உடனே தென் ஜாம்பவான் ரிமெம்பர், ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அம்மா கால் விழுந்துட்டு மன்னிப்புக்காக ஜாம்பவதியை அவரு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். இது அந்த கதை, ஸ்ரீமத் பாகவத கதை. வேற ஏதாவது கேள்வி இருக்கம்மா வசந்தம்மா? சார் உங்களுக்கு ஒரு 2 minutes இருந்தா அந்த டே ஆஃப் இம்மார்டாலிட்டியை பத்தி கொஞ்சம் இந்த டே ஆஃப் இம்மார்டாலிட்டி பத்தி எங்க நமக்கு விவரம் கிடைக்கிறதுன்னா கிளிம்சஸ் ஆஃப் த மதர்ஸ் லைஃப் அப்படின்னு நீலிமா தாஸ் என்பவர் புஸ்தகம் எழுதியிருக்கார். அந்த புஸ்தகத்துல 15ஆம் பக்கத்துல இதை பத்தி விவரம் இருக்கு. என்ன ஆச்சுன்னா நளிதா சொல்ற சில பேர்கிட்ட பேசிட்டு இருக்க, இருபத்தி 4ஆம் தேதி சித்தி டேக்கு அப்புறம் இடதுபுறம் இவா இருப்பா வலதுபுறம் அவா இருப்பான்னு ஒரு பகுதியை அதர் வந்து மெடிடேஷன் போது ஏற்படுத்தினாலாம். அப்ப வந்து புருஷோத்தமன் ஒருத்தர் இருந்தாராம். அவர் தனியா உட்காந்துருப்பாராம். மெடிடேஷன் ஆரம்பிச்சோன்னு கண்ணை மூடிப்பார். He would come and get hold of some of us, give them a thorough kneading, and would not even hesitate to tear off the hair on their head or face.
அந்த காலத்து எல்லாரும் மொத்தம் ஒரு தாடி இப்ப இருக்க மாதிரி. இப்ப எல்லா கிரிக்கெட்டரும் தாடி மீசையோட தானே இருக்கா. ரோஹித் சர்மால இருந்து ரிஷப் பந்த், சுனில், ராகுல், KL ராகுல், விவேக், விராட் கோலி எல்லாம் தாடி மீசையோட தான் இருக்கு இல்லையா. அப்ப ஒத்துரு ப்ரொடெஸ்ட் பண்ண மாட்டாளாம். ஆனா இதெல்லாம் மதர் கவனிக்கவே இல்லை. டெல்லி தான் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அந்த சமயம் மதர் ஒரு புதிய உலகத்தையே சிருஷ்டிக்கிற நிலைமையில இருந்தா. த்ரூ த ஓவர் மைண்ட் அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இதெல்லாம் சம்பக்லாலுக்கோ எல்லாருக்கும் ஒருத்தருக்குமே தெரியாது. அரவிந்தர்கிட்ட சொன்னப்பறம் தான், அம்மா இதெல்லாம் ரைட்டு, நீ இதெல்லாம் சிருஷ்டி பண்ணாக்கா எல்லாரும் உன்னை கொண்டாடும், உலகம் கொண்டாடும். ஆனா இது ஓவர்மேன் கிரியேஷன், நம்ம ஓவர்மேன் வேண்டாம், சூப்பர்மேன் தான் வேணும் அப்படின்னு சொன்னபொழுது அதெல்லாம் மதர் கிரியேட் பண்ணதை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அந்த காலகட்டத்துல 24ஆம் தேதிக்கு பிறகு 26ஆம் தேதி பிறந்த பொழுதோ அதிகாலையில சூரிய உதயம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அன்னையனுடைய ரூமுக்கு வெளியில புஷ்பங்கள்னால Champaklal arranged flowers on the floor of the mother's room in the form of a swastika. The swastika is the sign of immortality. The mother commented that it is remarkable that he should have chosen to make this particular sign on that particular day. Her words seem to suggest an inner spiritual movement going on, significant of what the swastika represented. அப்புறம் அடுத்த ரூம் எங்க சூப் ப்ரிப்பேர் பண்ணுவாளோ அந்த சூப் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு நிறைய பாத்திரத்துல ஜலம் கொண்டு சொன்னா, ஜலத்து மேலே கையை அக்கல்த்து முறையில வச்சு விரிச்சு சக்தியெல்லாம் அந்த ஜலத்துக்குள்ள ஊத்தினான். அப்ப நிறைய கிளாஸ் பாட்டில் வரவழைச்சு அந்த தண்ணி அதுல இருந்து எடுத்து முள்ள அந்த ஒவ்வொரு கிளாஸ் பாட்டிலா ரொப்பி காருக்கு போட்டு எல்லா அங்கு சாதகர்களுக்கு எல்லாம் கொடுத்தாலாம். இன்னைக்கும் சில சாதகர்கள் இருக்கக்கூடும். 1926 அந்த மாதிரி கிளாஸ் பாட்டில ஒரு தெய்வ பீடத்துல வச்சு வழிபடுறவா இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் பத்தி ஒத்து பேசுறது இல்லை, எங்க மறந்து போயிருக்கு எல்லாருக்கும் இல்லையா. பொதுவா எல்லாருக்கும் இந்த இம்மார்டாலிட்டி பத்தி யார் பேசுறா சொல்லுங்க, ஒத்துரு பேசுறது இல்லை இல்லையா. இருப்பான். She asked for some small glass bottles and they were brought. She poured the occultly charged water into the bottle and distributed it, because the principle of immortality had been brought down on that day. இந்த பவர் இவர் இந்த செலிமா தாஸ் கிளிம்ஸ் ஆஃப் மதர் லைஃப்லையும் பார்க்கலாம். அமல்கரன் எழுதிய த மதர் பாஸ்ட் பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அந்த புத்தகத்துல 151ஆம் பக்கத்துலயும் பார்க்கலாம். இதான் அந்த இம்மார்டாலிட்டி டே பத்திய கதை. It is good Vasanta asked about it so that we could talk about it. நாளைக்கு தான் இம்மார்டாலிட்டி டே, அதனுடைய பர்த்டே. ஒரே ஒரு தேங்க்யூ வெரி மச் சார். என்னம்மா பங்கஜம்மா சொல்லுங்க. என்னன்னா இப்ப மதர் அந்த பவர் எல்லாம் ஒரு இதுல இறக்கினா சொல்ற இல்லையா, அதே மாதிரி இப்போ உண்டா இல்லையாங்கிறது தெரியல. சில பேர் பண்ணலாம்னு இல்லையா. இப்போ நம்ம இந்த இதுல இந்த ஆர்த்தடாக்ஸ் இதுல ஒரு நம்ம இதுக்கான இவரை கூப்பிட்டாக்க, இந்த வாத்தியார் எல்லாம் கூப்பிட்டாக்க ஒரு குடத்துல ஜலம் வச்சு ஒரு மந்திரம் சொல்லி அவன் அதுல ரொம்ப நேரம் அந்த மந்திரத்தை சொல்லி அந்த ஜலத்தை அப்புறம் இதுவா யூஸ் பண்றா இல்லையா, தானே இதுல ஸ்நானம் தலையில கொட்டுறதுக்கோ எல்லாருக்கும் புரோஷிக்கிறதுக்கோ யூஸ் பண்றா. அந்த அவ மந்திரம் மாதிரி பண்றா இல்லையா.
மந்திரங்கள்லாம் ஸ்லோகங்கள்லாம் சொல்லி ஆமா ஆமா அதுக்குரிய இதை சொல்லி இது பண்றா. அதே மாதிரி மதர் பவர் அதே மாதிரி எல்லாம் நடக்கிறாருல. கரெக்டா நான் புரிஞ்சுன்றது. இன்னும் மதர் சொல்றதுக்கும் இந்த புண்ணியாக வச்சனம் போன்ற லௌகீக விவகாரங்களில் குடத்துல ஜலத்தை வச்சு வேத மந்திரங்களை சொல்லி அதுக்குள்ள ஒரு மாவலையை கொத்த வச்சு அந்த மாவலை கொத்தினால அந்த வீட்டுல எந்த வீட்டுல புண்ணியாவசம் நடக்கிறதோ அதெல்லாம் தெளிச்சுட்டு அந்த ஒரு அக்னி காரியம் முடிஞ்ச உடனே அந்த குடல் ஜலத்தை யார் கர்த்தாவோ, யார் வீடு வாங்கியிருக்காரோ, யார் பூஜை பண்றாரோ அவருக்கும் ஒரு பாரியாவும் உட்காந்துருப்பா, அவ தலையில கொட்டுவா. அப்படி ஒரு விவகாரம் நடக்கும். ஆனா அத மதர் சூப் ரூம்ல ஜலத்து மேல அக்கல்த்து முறையில உள்ள பூத்திதுக்கும் அதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. மதருடைய செய்கை இட் இஸ் டோட்டலி அலாதி. இட் இஸ் நாட் லைக் சம்தன். அதை போல எதை போலவும் அது கிடையாது, அதை போல இன்னொன்றும் கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிறதா கரெக்ட். நன்றி நன்றி. தேங்க்யூ சார், வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். சேகரன் சார் சொல்லுங்க. நமஸ்காரம் சார். எப்போதும் போல மிகவும் அருமை. ஸோ இம்மார்டாலிட்டி டே, இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள், இதெல்லாம் கூடுதல் தகவல்கள் நம்ம எல்லாம் அவேரா இருக்கணும். இந்த 2-3 நாள் இந்த நவம்பர் மாசமே நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப விசேஷமான மாதம்தான். ஸோ அவங்க எல்லாம் த சோல் ஆஃப் இந்தியா, மதர் அண்ட் பகவான் the soul of India now become the soul of the universe. Correct. So they were living in the subtle physical world. மதர் நம்ம கிட்ட அடிக்கடி சொல்லி இருக்கிற மாதிரி பகவான் எப்படி இந்த ஆர்ம்டு சேர்ல இங்க உட்கார்ந்துருந்தாரோ அந்த போட்டோ கூட நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். அந்த பகவான் உட்கார்ந்துட்டு ப்ரீச் பண்ற மாதிரி கூட அவங்க டிசைபிள்ஸ் எல்லாம் கீழே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கும். அந்த உலகத்துக்கு நான் அங்க சென்றேன், அரவிந்தரை பார்த்தேன், 3-4 மணி நேரத்திற்கு மேல் நான் அவருடன் அங்கு இருந்தேன், உரையாடினேன் அப்படின்னு மதர் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ மதரும் இப்போ அதே சட்டில் பிசிக்கல் வேர்ல்ட் பகவான் கூட அது ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமை சார். இந்த நேரத்துல நம்ம செக் பண்றது ரொம்ப ஒண்டர்ஃபுல். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ சோ மச். ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம். இம்மார்டால் பகவான் சங்கரர் பார்வதிக்கு சொல்ற அத்தியாத்த ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்துல அந்த ஒரு நிலைமையில இருந்து ரொம்ப தூரம் போயிட்டு இதெல்லாம் பார்த்துட்டோம். கண்டிப்பா கண்டிப்பா. ராமாயணத்துக்கு போய் நம்ம இம்மார்டாலிட்டிக்கே போயிட்டு வந்தோம். நம்ம எல்லாமே அந்த உலகத்துக்கே போய் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப அருமை சார், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார். Yes, ma'am. Rangarajan sir, yes. Come on. வழக்கம் போல எல்லா இதிகாசம், புராணம், அது இது எல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டீங்க சார். கடைசியா மேடம் பங்கஜம் மாமியும் நீங்களும் பேசுறதுல நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நிறைய தாந்திரிக யோகத்தோட அந்த இதெல்லாம் இது பண்றோம். 3 வேளை சந்தியானம் பண்ணும்போது அங்க ஞாசம் கரநியாசம்ன்றது நம்ம இதுல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும் போதும் மதர் ஒரு அவன் கையோ இதெல்லாம் வச்சு ஒரு 12 போட்டோ அதெல்லாம் வரும். அதெல்லாம் கூட நம்ம இது மாதிரி இருக்கு. பட் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் மதரோட இது என்டையர்லி இது, அதை நம்ம இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. நீங்க சொன்னது ரொம்ப நியூ லெசன் டு மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. एवम् एतत् पुरावृत्तम् आख्यानं भद्रमस्तवः प्रव्याघ्रविश्रब्दम् बलं विष्णोर्प्रवर्ततां लाभस्तेषां जयस्तेषां कुतस्तेषां पराभवः येषाम् इन्दीवरश्यामो हृदये सुप्रतिष्ठतः काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी ते सोऽयं क्षोभरहितो
ब्राह्मणाः सन्तु निर्भयाः कावेरी वर्ततां काले काले वर्षतु वासवः श्रीरङ्गनाथो जयतु श्रीरङ्गशिष्य वर्तताम् स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महिषाः को ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मङ्गलं कौसलेन्द्राय मगनीय गुणाब्धये चक्रवर्ति तनूजाय सार्वभौमाय मङ्गलम् वेदवेदान्त वेद्याय मेघश्यामलमूर्तये पुंसाम्मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम् धीमते रघुवीराय हनुमत् सेतुल्लङ्घित सिन्धवे जितराक्षसराजाय रणधीराय मङ्गलम् आसाद्यनगरीं दिव्यामभिषिक्ताय सीतया राजाय रामभद्राय मङ्गलम् वालिप्रमदाय मङ्गलम् राजाय रामभद्राय मङ्गलम् मङ्गलाशासनपरे पदाचार्य परोपमये सर्वैक्ष्यपूर्वै आचार्ये सत्कृतायास्तु मङ्गलम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. हरिः ओम्. Thank you, Ma. Om Sri Aurobindo Meera, open my mind, my heart, my life, your light, your love, your power. In all things, may I see the divine. Thank you very much, sir. Thank you, sir. Thank you very much. Thank you, sir.